எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்கத்திலத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல சவுத் இந்தியன் பேங்கை மட்டும் பத்தி பார்ப்போங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8 இயர்ஸா அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியன் பேங்கை எதுக்காக நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா, நான் முற்காலங்கள்ல 2018, 19ல எல்லாம் எந்தெந்த ஸ்டாக் எல்லாம் 100 ருபீஸ்க்கு கீழே இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படி உள்ள போனதுதான் சவுத் இந்தியன் பேங்க் 25 ரூபாய்க்கு நான் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சு 2 இயர்ஸா தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்ததுங்க. 5 ரூபாய் 50 காசு 60 காசு வரைக்கும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து 2 வருஷம் ஒரு ஷேர் கூட விற்க முடியலனால நான் வாங்க 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 இறங்கிக்கிட்டே இருந்தது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லுவேன் இல்லையா, ஷேர் ப்ரைஸ் இறங்குது அப்படின்னா ரெவன்யூ ஃபால், ப்ராஃபிட் ஃபால் கண்டிப்பா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் புவரா இருந்தால் ஷேர் ப்ரைஸ் இறங்கும். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. சரி, அதுக்கப்புறம் 5 ரூபாயில இருந்து இன்னைக்கு 29, 30 ரூபா வந்ததுக்கு என்ன காரணம்? அதே காரணம் தான். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு, கம்பெனி வந்து நல்லா க்ரோத் காட்டியிருக்காங்க, ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், அதனால ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே ஏறி இருக்குங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, லாஸ்ட் 2 இயர்ஸ்ல எப்படி இருந்திருக்கு, தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2021ல இருந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 25 முடிவுல ஒரு 948 பிரான்ச்சஸ் இருக்குங்க. அடுத்து சவுத் இந்தியன் பேங்குடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் எவர் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஹையஸ்ட் எவர் பேங்க் ஃபினான்ஷியல் 25ல எது அப்படின்னு கேட்டா சவுத் இந்தியன் பேங்க் தான். ஏன் அப்படின்னா கம்பெனியோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃபினான்ஷியல் 25ல 3486 crores இருந்திருக்குங்க. இது ஹையஸ்ட் எவர் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சவுத் இந்தியன் பேங்க். அதர் இன்கம் எடுத்துக்கிட்டோம்னா 1813 crores, இது ஹையஸ்ட் எவர் அதர் இன்கம். நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டாலும் 1303 crores, இது ஹையஸ்ட் எவர் நெட் ப்ராஃபிட் ஒரு வருஷத்துக்கு சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃபினான்ஷியல் 25 ஃபினான்ஷியல் 24ஓட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் அட்வான்சஸ் அப்படின்றது ஃபினான்ஷியல் 24ல 80,426 crores இருந்திருக்குங்க. ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல 87,579 crores இருந்திருக்கு. டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 95,040 crores இருந்திருக்கு. இது ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல 1,63,270 crores இருந்திருக்கு. அடுத்து டெபாசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1,1920 crores இருந்திருக்குங்க ஃபினான்ஷியல் 24ஓட முடிவுல. இது ஃபினான்ஷியல் 25ல 1,07,526 crores இருக்கு. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லோன் புக் ஃபினான்ஷியல் 25ல 9% க்ரோ ஆயிருக்குங்க ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப. செக்மெண்ட் பை செக்மெண்ட் பார்த்தோம்னா பர்சனல் லோன் வந்து ஒரு 27% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்குங்க. ஹோம் லோன் வந்து ஒரு 55% க்ரோ ஆயிருக்கு. கோல்டு லோன் 9% க்ரோ ஆயிருக்குங்க. இவங்களோட கோல்டு லோன் போர்ட்ஃபோலியோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 24ஓட முடிவுல 15,513 crores இருந்தது. ஃபினான்ஷியல் 25ஓட முடிவுல 16,982 crores இருக்குங்க. இந்த 16,982 crores அப்படின்றத நம்ம மணப்புரமோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இவங்க ஒரு 17,000 crores பக்கமா இருக்கிறாங்க. மணப்புரம் வந்து ஒரு 24,000 crores பக்கமா இருப்பாங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கோல்டு லோன் மட்டுமே ஒரு 18,000 crores இருக்குங்க. ஸோ மணப்புரம், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், தென் சவுத் இந்தியன் பேங்க் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸா தான் இருக்காங்க. கோல்டு லோன் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது இவங்களுக்கு மத்தியில ஒரு 6,000 to 7,000 crores தாங்க வித்தியாசம் இருக்கும். தென் ஆட்டோ லோன் 24% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. தென் மார்கேஜ் லோன் ஒரு 100% பக்கமா க்ரோ ஆயிருக்காங்க இயர் ஆன் இயர் சவுத் இந்தியன் பேங்க். சரி, சவுத் இந்தியன் பேங்குடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 21ல 62 crores ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அதான் 4 குவார்டர் சேர்த்து. ஃபினான்ஷியல் 22ல 45 crores, ஃபினான்ஷியல் 23ல 775 crores, ஃபினான்ஷியல் 24ல 1070 crores, தென் ஃபினான்ஷியல் 25ல ஒரு 1303 crores. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கம்பெனியோட கோர் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றதுல 5% க்ரோ ஆயிருக்காங்க ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல. தென் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஃபினான்ஷியல் 25ல 20% க்ரோ ஆயிருக்காங்க ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப. என்பிஏ எடுத்துக்கிட்டாலும் 24-25ல பயங்கரமா குறைச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25ல க்ரோஸ் என்பிஏ 4.5% இருந்தது. ஃபினான்ஷியல் 25ல 3.20% இருக்குங்க. நெட் என்பிஏவும் குறைஞ்சிருக்கு. 1.46ல இருந்து 0.92% குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 21ல இருந்து ஃபினான்ஷியல் 25 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா 45 crores இருந்து 1,300 crores, அதாவது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது 15 டைம்ஸ்க்கு மேல க்ரோ ஆயிருக்குங்க. அதாவது சும்மா ஷேர் பிரைஸ் வந்து 5 ரூபாயில இருந்து 25, 29க்கு வரல. அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. சரி, கேள்விகள் எப்படி வரும் அப்படின்னா இன்னைக்கு 29ல இருக்கு, இனி அடுத்து எவ்வளவு தூரம் போகும் பேங்க் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் 21ல இருந்து ஃபினான்ஷியல் 25ல ஒரு 15 to 20 டைம்ஸ் க்ரோ ஆனாங்க இல்லையா அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அந்த அளவுக்கு இனிமே வருமா அப்படின்னு கேட்டா இனிமே வராதுங்க. மெதுவாக தான் மேலே ஏறும். அதாவது 1,300 crores வந்து ஃபினான்ஷியல் 25ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனி இயர் ஆன் இயர் நம்ம ஒரு 10% எதிர்பார்க்கலாம். ஃபினான்ஷியல் 25ல ஒரு 1,300 crores பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அப்படியே டபுள் ஆகுறதுக்கு ஒரு 6 to 8 years ஆகும். அதாவது ஒரு 2,500 crore ரீச் பண்றதுக்கு இன்னும் ஒரு 5 to 6 years ஆகும்.
ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படியே டபுள் ஆகுது அப்படின்னா ஷேர் ப்ரைஸ்ல அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். ஸோ இன்னைக்கு 25 to 29 ரேஞ்சில் கன்சிடர் பண்ணவங்களுக்கு ஒரு 6 to 10 இயர்ஸ்ல அப்படியே மோர் தென் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கம்பெனியோட புக் வேல்யூ பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் 24 முடிவில் 33.7 இருந்திருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 25 முடிவில் 38.6 இருக்கு. ஃபினான்ஷியல் 25 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குவார்டர் முடிஞ்சிருச்சு இல்லையா, Q1 ஃபினான்ஷியல் 26 முடிவில் 39.5 பக்கமா வந்துருச்சுங்க புக் வேல்யூ. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் as a இன்வெஸ்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10% புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. நம்ம வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் ஹோல்ட் பண்றோம். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கண்டினியூஸா நெக்ஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, கம்பெனியோட MD CEO PR சேஷாத்ரி அவர்கள் கண்டிப்பா பேங்கை நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடுவாரு. ஸோ புக் வேல்யூ தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு பிரைஸ் டு புக் 1.5 வர்ற வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ்ல புக் வேல்யூ ஒரு 50 தொட்டுச்சு அப்படின்னா பிரைஸ் டு புக் 1.5 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் as a இன்வெஸ்டரா. அடுத்து கன்சிடரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்பயுமே பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 6 to 7 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். தென் புக் வேல்யூ விட கம்மியாக தான் இருக்கு. 39 புக் வேல்யூ 29ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணா நல்ல அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.